முட்டையும் சிக்கனையும் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மத்தியானம் வச்ச சிக்கன் தொக்கு இருக்குது. ஸோ இந்த சிக்கன் தொக்கில் வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் முட்டையோடு சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். இதை தனியாக கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் பீசஸும் கொஞ்சம் கிரேவியோடு நான் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த பீசஸை பார்த்தீங்கன்னா இப்போ நான் குட்டி குட்டி பீசஸாக வந்து இதில் வந்து நான் வந்து பிச்சி தான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பீசஸ் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 2 முட்டையும் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை வந்து குட்டி குட்டி பீசஸாக அதில் வந்து நான் வந்து அப்படியே பிச்சு சேர்த்து போட்டுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் இதில் நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து கிரேவியில் கொஞ்சம் சால்ட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் சால்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி முட்டையை வந்து இப்போ நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையும் நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பீஸ் வந்து பட்டர் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டுக்கிறேன். கல்லை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை சிக்கன் கிரேவி, இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் பட்டர் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு மேலே ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இதை நான் வந்து மூடி வச்சுக்க போகிறேன். சூப்பராக நமக்கு குக் ஆகிட்டுருக்குது. நம்ம ஊற்றிருக்க அந்த போட்டிருக்கோம் இல்லையா பட்டர், அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குது. ஆனால் செம்மையாக குக் ஆகிட்டுருக்குது. இப்போ அதை நான் வந்து போட்டு போட போகிறேன். இது வந்து எஸ் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ சூப்பராக குக்கும் ஆகிருக்குது, நமக்கு நல்லா வெந்து இருக்குது. ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு 2 பக்கமுமே அழகாக வந்து வெந்து வந்துருச்சு. டிஷ்ஷு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு ஸ்டைலில் முட்டை சிக்கன் வச்சு சூப்பராக ஒரு ஆம்லெட் தான் இது. கலக்கி ஃபார்மேட்டில் இல்லை, இது ஆம்லெட்டாகவே நமக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ மேலே கொஞ்சமாக பெப்பர் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அது மேலே வந்து கருப்பு பெப்பர் வந்து மேலே தூவிட்டு இறக்கிக்கலாம். பட்டர் போட்டிருக்கோம். வாசனை பார்த்திங்கன்னா கமகமன்னு வருது. சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரச சாதம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.